வெல்கம் டு குக் வித் விஜய். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் குக் வித் கோமாலியில் கனி பண்ண ரெசிபி பண்ணியிருக்கோம். பிரெட் ஸ்டஃப்டு குலோப் ஜாமுன் வித் ரபடி வச்சு பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரபடி ரெடி பண்ணிக்கலாம். ரபடிக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். நல்லா வற்றினதுக்கப்புறம் ஏடு கட்டி நல்லா வற்றினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. குங்குமப்பூ இது கொஞ்சம் கலருக்கோசமும் கொஞ்சம் நல்லா அந்த ரிச் டேஸ்ட்டுக்கோசம் தான் நம்ம சேர்க்குறோம். பாதம், முந்திரி எல்லாமே கொஞ்சம் பொடி பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். 2 ஏலக்காய், அதில் வெறும் அந்த தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன், அந்த விதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் கார்னர் எல்லாம் கட் பண்ணிடுறேன். மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது என்கிட்ட இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கோவா சேர்த்துக்கிறேன். கோவா சேர்த்தா கொஞ்சம் ரிச் டேஸ்ட் இருக்கும். நான் இது நீங்கள் கோவா இல்லாமையே செய்யலாம். வெறும்னே ப்ரெட்டில் மில்க் ஊற்றி நம்ம பிசைஞ்சு அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் கோவா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அன்ஸ்வீட்டன் கோவா எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுமாரி விரிசல் வராமல் பிடிச்சிக்கோங்க. இப்போ உள்ளே ஒரு ஸ்டஃபிங்க்கு நான் கொஞ்சம் பாதமும் முந்திரியும் மட்டும் எடுத்திருக்கேன். என்கிட்ட கோவா இருக்கிறதுனால நான் கோவா கொஞ்சம் ஸ்டஃபிங்க்கு இது 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணி உள்ள ஸ்டஃப்புக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைனா வெறும் வாழைப்பழம் இல்லை திராட்சை எது இருக்குதோ நீங்கள் உள்ளே ஃப்ரூட் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம், நட்ஸு வச்சுக்கலாம். நமக்கு என்ன விதமான ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உள்ள ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு குழி செஞ்சுட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் வெறும் நட்ஸு கூட வச்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். கோவா வைக்கும் போது அது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். சுகரில் இந்த சிரப்போடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா விரிசல் இல்லாமல் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிதமான ஆயிலில் பொரிச்சிடுங்க. அதே மாதிரி கோவா சேர்க்குறப்போ கொஞ்சம் கரெக்டாக சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துட்டா மேலே இருக்கிறது அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்துடும். இப்போ அவளுக்கு நல்லா வெந்துருச்சு, கலரும் வந்துருச்சு. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது சர்க்கரை கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இது கூட 2 ஏலக்காய் நல்லா கொஞ்சம் நசுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் எப்போவுமே சுகர் சிரப்பு லாஸ்ட்டாக செஞ்சுட்டு நல்லா சுகர் சிரப் சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும் போது நம்ம இப்போ இது இந்த ஜாமுனை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 1 ஹவர் நல்லா இதுக்கு ஊறுறதுக்கு டைம் கொடுப்போம். நல்லா ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த ரபடியை அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஒரு பவுலில் போட்டு மேலே ரபடி ஊற்றி நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது 3க்குமே நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இது கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நான் இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.